உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாந்திரிக முறைப்படி கணித்து பரிகாரம் செய்து தரப்படும். ஆலோசனைக்கு அணுகவும் 8108333000 மற்றும் 8110933000. தஞ்சை மாநகராட்சியின் சார்பில் ஆதரவற்றோர் இல்லத்தில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதன் விவரங்களை செய்தியாளர் காதர் உசைனிடம் கேட்டு பெறலாம். காதர் உசைன், தஞ்சையில் தீபாவளி கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கிறது? கூடுதல் விவரம். விக்னேஷ், தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் உற்றார் உறவினர்களுடன் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே வீட்டில் உள்ளவர்கள் புத்தாடை எடுத்து தங்கள் உறவினர்களுடன் வெளியூரிலிருந்து வந்து தங்கள் வீட்டில் தங்கி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் நாடு முழுவதும் ஏராளமான முதியவர்கள் மற்றும் ஆதரவற்றோர் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவர்கள் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவது என்பது ஒரு கனவாகவே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தஞ்சை மாநகராட்சியில் ஆதரவற்றோர் இல்லம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் 20க்கும் மேற்பட்ட வீடற்றோர் மற்றும் பெற்றோர்கள் குழந்தைகளால் கைவிடப்பட்டோர் ஏராளமானோர் தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் இங்கு மாநகராட்சி மேயருடன் இணைந்து உற்சாகமாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான புத்தாடை அணிந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். அவங்கள்ட்ட கேட்போம், அம்மா, இப்போ உங்கள் வீடு இல்லாமல் இங்கே தங்கியிருக்கீங்க. இப்போ இங்கே தீபாவளி பண்டிகைலாம் எப்படி கொண்டாடுறீங்க? நல்லா இருக்கா? என்ன இப்போ தீபாவளி பண்டிகை இங்கே கொண்டாடுவது உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு பிள்ளையா எங்களுக்கு அவங்க இருக்காங்க. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. எல்லாம் எங்களுக்கு எல்லாம் செய்யறாங்க. நல்லா சந்தோஷமா இருக்கும். அம்மா, நீங்க இங்க எத்தனை வருஷமா தங்கியிருக்கீங்க? 4 வருஷமா தங்கியிருக்கோம். வீடு இல்லை, பிள்ளை இல்லை, வீட்டுக்காரங்க இல்லை, மேயர் தான் எங்களுக்கு எல்லாமே. என்னென்னலாம் பண்ணி கொண்டாடுனீங்க தீபாவளிக்கு? நீங்கள் சாப்பாடு தோசை வெடிச்சு பட்டாசு வெடிச்சு சாப்பாடு சாப்பிட்டோம். ஐயா, நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? தீபாவளி பண்டிகை எல்லாம் முந்தியெல்லாம் குடும்பத்தோட கொண்டாடி இருப்பீங்க சிறு வயதுல. இப்போ இங்க இருக்கீங்களா? எப்படி கொண்டாடுறீங்க? என்ன ஏது? 3 வருஷமா ஆச்சு. நான் ஜனவரி 4 வருஷம் ஆகுது. போய் 2 மாசத்துக்கு ஒருக்க போய் பிள்ளைங்களை பார்த்துட்டு வரோம். வீட்டுக்காரங்க இல்லாதனா இங்க இருக்கு. தீபாவளி பண்டிகை நீங்க எப்படி கொண்டாடுறீங்க? 2 வருஷம் வந்து நல்ல விதமா இருக்குங்க. தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாடுங்க உற்சாகமா? எப்பவுமே நல்ல விதமாக கொண்டாடுவோங்க. பலகாரம் பண்ணி வச்சு சாமி கும்பிடுவோங்க. இந்த வாட்டி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி நாங்கள் கும்பிட்டது இல்லைங்க சார். இங்க இப்ப தீபாவளி பண்டிகை இங்க இந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் கொண்டாடிட்டு இருக்காங்க. மாநகராட்சி சார்பில் இங்க தீபாவளி பண்டிகை கொண்டாடுறதுக்கு இங்க முடியாதவங்க தான் இங்க தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க? இப்ப எப்படி அவங்க கொண்டாடுறாங்க? அவங்க எப்படி ஃபீல் பண்ணுமே? நம்ம மாநகராட்சியோட ஹோம் இது. ஆனா இல்ல, பரவாயில்லம்மா, பரவாயில்ல. மாநகராட்சியோட ஹோம் எப்பொழுதுமே தொடர்ந்து இதை பராமரிச்சுட்டு வரோம். ஒரு 50 பேர் கொண்டவர்கள் இருக்காங்க. நான் ஒவ்வொரு தீபாவளியும் இவங்களோட கொண்டாடுறது தான் ரொம்ப மகிழ்ச்சியா நினைப்பேன். அதனால் இங்கே காலையிலேயே அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தாடை அணிந்திருப்பாங்க. அப்புறம் அவங்களோட அமர்ந்து உணவருந்தி ஒரு பெற்ற தாயாக தந்தையாக அவர்களை பாவித்து அவர்களோடு அமர்ந்து சாப்பிடுவதுங்கிறது வழக்கமாக வச்சிட்டு இருக்கோம். அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்மளுடைய குழந்தைகள் இல்லையே என்ற ஏக்கம் மாறி நம்மளோட புள்ள வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு உணர்வோட ரொம்ப மகிழ்ச்சியாக என்னோட செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க உற்சாகமாக மாநகராட்சி சார்பில் இங்க தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்க ஆதரவற்றோர் ஏராளமானோர் தங்கியுள்ள நிலையில் அவர்கள் அனைவருமே தங்கள் வீட்டில் எப்படி தீபாவளி பண்டிகை கொண்டாடுவார்களோ அது போல இங்கு உற்சாகமாக தீபாவளி பண்டிகை வருகிறது நம்மளால பார்க்க முடியுது. அவர்கள் புத்தாடை அணிந்து பட்டாசு வழங்கி அறுசுவை உணவு அவர்களுக்கு மாநகராட்சி சார்பில் வழங்கப்பட்டு இப்போது தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. நிச்சயமாக காதர் உசைன், ஆதரவற்றோரின் தீபாவளி கொண்டாட்டத்தை பதிவு செய்ததற்காக நன்றி. உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாந்திரிக முறைப்படி கணித்து பரிகாரம் செய்து தரப்படும். ஆலோசனைக்கு அணுகவும் 8110833000 மற்றும் 8110933000.